இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய விதமான ஃபேர்னஸ் சோப்பு அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபேர்னஸ் சோப்பில் கெமிக்கல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் உங்களுக்கு வீட்டிலேயே சோப்பு எப்படி தயாரிக்கலான்றதை பற்றி சொல்லித்தர போகிறோம். தமிழ் பியூட்டி டிவி சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். 100 கிராம் அளவுக்கு சோப் பேஸ் எடுத்துக்கோங்க. ஒருவேளை சோப் பேஸ் இல்லை அப்படின்னா பியூர் சோப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க சோப் பேஸ் கூட ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது தாங்க. அதுக்கான லிங்க் உங்களுக்கு கீழே இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற இந்த சோப் பேஸை சின்ன சின்னதாக நல்லா துருவிக்கோங்க. இப்போ துருவியாச்சு. நம்ம துருவி வச்சுருக்க இந்த சோப்பை ஒரு நல்ல பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ துருவி வச்சுருக்க இந்த சோப்பு இருக்கிற பவுலை நான் வைக்கிற மாதிரி இந்த சுடு தண்ணியில் வச்சு டபுள் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சோப்பு மெல்ட் ஆகிற வரைக்கும் இதிலேயே வச்சுடுங்க. பாருங்கள், சோப்பு இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு ஃபேஸில் இருக்கிற அதிகபட்சமான ஆயிலை ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அரிசி மாவு உங்கள் ஃபேஸை இளமையாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப பொலிவும் கூட்டுது. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் கடலை மாவும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு ஸ்கின்னை லைட்டன் பண்ணி சன் டேனையும் ரிமூவ் பண்ணுது. ஃபைனலாக இதில் 2 அல்லது 3 ட்ராப் ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. பாதாம் ஆயில் உங்கள் ஃபேஸில் ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாதாம் ஆயில் உங்கள் ஸ்கின்னை ரொம்பவே ஹைட்ரேட்டாக வச்சுருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க இந்த சோப்பு கலவையை சிலிகான் மோல்டு அல்லது பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரீசரில் 10 மினிட்ஸ் வச்சிடலாம். ஒருவேளை நீங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த சோப்பு கலவையை அதில் ஊற்றுறதுக்கு முன்னால் கொஞ்சமாக வேசலின் அப்ளை பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் கழித்து நாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த சோப்பை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த பொருட்கள் எல்லாமே ஆன்லைனில் வாங்கினதுங்க. இதுக்கான லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அதிகமான பியூட்டி டிப்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அடுத்த செக்மெண்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.